கல்கி அவர்களின் சிறுகதை. தண்டனை யாருக்கு? இருவரும் ஏழை குடியானவர்கள். ஏழைகளானாலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லை. எவ்வளவு மகிழ்ச்சியோடு அவர்கள் சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் போகிறார்கள் பாருங்கள். அதிலும் மறுநாள் பொங்கல் பண்டிகை. ஆதலால் குதூகலம் அதிகம். ஆனால் சந்தோஷம், சிரிப்பு, குதூகலம் எல்லாம் கடைக்குள் நுழையும் வரையில்தான். கடையில் நுழைந்து 2 புட்டி குடித்து விட்டால் சந்தோஷமாய் பேசி சிரித்து கொண்டு கடைக்கு சென்றவர்கள் திரும்பி வருகையில் விரோதிகளானார்கள். குடிவெறி ஏறியதும் காரணம் இல்லாமல் திடீரென்று கோபம் வந்தது. பேச்சு வலுத்து கூச்சலாயிற்று. முகங்கள் கோரமாயின. வாய் சண்டை முற்றி கை சண்டையாக முடிந்தது. சிறியதோர் கலவரம். ஆனால் இது இவ்வளவுடன் போகுமா? சில சமயம் பெரிய சண்டையும் ஆகும். குடிவெறியில் தலைகால் தெரியாது. கத்தியோ அரிவாளோ மண்வெட்டியோ கையில் அகப்பட்டதை எடுத்துக்கொண்டு கொள்வார்கள். கொலை நடப்பதும் உண்டு. போலீசார் சும்மா இருப்பார்களா? சர்க்கார் லைசன்ஸுக்கு பெற்ற கள்ளுக்கடைதானே. குடித்தான் என்று அவர்கள் தாட்சணியம் காட்டுவதில்லை. கலகம் செய்தவனை பிடித்து கையில் விலங்கு பூட்டி கொண்டு போகிறார்கள். இப்போது குடிவெறி கொஞ்சம் தணிந்தது. ஆனால் என்ன செய்யலாம்? ஐயோ கெட்டேனே என்று கண்ணீர் விட்டு அழுவதை தவிர வேறொன்றும் செய்வதற்கில்லை. வீட்டையும் மனைவி மக்களையும் நினைக்கும் போது துக்கம் அதிகமாகிறது. வெளியில் போன புருஷன் வர காணோமே என்று மனைவியும் மக்களும் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை நேரம் காத்திருந்தால்தான் என்ன பயன்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவன் வீட்டுக்கு எப்படி வருவான்? மறுநாள் பொங்கல் பண்டிகை. எவ்வளவோ சந்தோஷமாய் கொண்டாடலாம் என்று எண்ணியிருந்தார்கள். பாலுங்கல்லினால் அது பெரிய துக்க தினமாயிற்று. சண்டையில் குத்தப்பட்டவன் இறந்து போனான். குத்தியவன் மீது கொலை குற்றம். கச்சேரியில் விசாரணை நடக்கிறது. நீ கத்தியால் குத்தியதுண்டா என்று மாஜிஸ்ட்ரேட் கேட்கிறார். குத்தியதுண்டு எஜமானே, ஆனால் சுயபுத்தியுடன் செய்யவில்லை. குடிவெறியில் குத்திவிட்டேன். கல்லுதான் காரணம் என்று பதில் சொன்னான். மாஜிஸ்ட்ரேட் என்ன தீர்ப்பளிப்பார்? குடியானவனுக்கு தூக்கு தண்டனை அளித்தார். ஆனால் அது நீதியாகுமா? அதற்கு மாறாக தூக்கு தண்டனை கல்லுக்கு விதிப்பதன்றோ நியாயமாகும்? உண்மை குற்றவாளி அந்த பாலும் கல்லுதான் அல்லவா?